மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, அது போக அரசு போக்குவரத்து இருக்கு, அது போக தொடர் வண்டி ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அது போக தானி இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு. இப்போ இந்த மெட்ரோல எத்தனை பேர் போறான் சார்? மெட்ரோ ட்ரெயின் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நல்ல வசதியாக இருக்குது சார். நான் கோயம்பேடு வரேன், ஈஸியாக வந்துட்டேன். இல்லைன்னா 170 பஸ்ஸை பிடிச்சி கிண்டி வந்து திருப்பி சைதாப்பேட்டை பஸ் பிடிச்சி வரணும். அதனால் இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. டிக்கெட்டை கம்மி 30 ரூபா தான். டிராஃபிக் எதுவுமே இல்லை, ஈஸியாக வந்துட்டேன். ஏசி வேறு நல்லா இருக்குது. வழக்கமாக காலேஜுக்கு வரணும்னா ட்ரெயினில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ எக்ஸாம் டைம் அவசரம் டைம்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் மெட்ரோங்கிறதுனால 35 மினிட்ஸ்லேயே வர முடியுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெட்ரோ நல்லா இருக்குது. பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெட்ரோ நல்லா இருக்குது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி டைம் ஈஸியாக ரீச் ஆகி போடலாம். மெட்ரோ ட்ரெயின் வந்து தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா அதனால நிறைய செலவாகுது. மக்கள் தான் எல்லாம் கார் வச்சுருக்காங்களே, பைக் வச்சுருக்காங்களே, அதில் போய்க்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது விஐபி வச்சுக்கிறாங்க. இல்லாத இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் மெட்ரோ தான் வந்தாகணும். கார் வச்சுருக்கவங்களும் காரில் போக போகிறாங்க. எல்லாருமே கார் வச்சுக்கிறாங்க இல்லையே. அவர் கார் வச்சுருக்காரு, காரில் போவார். அவர் இந்த மாதிரி வந்து பார்க்க சொல்லுங்கள், தெரியும் அவருக்கு. மெட்ரோ தேவையில்லைன்னு சொல்கிறாரு. மெட்ரோ தேவைம்மா, கண்டிப்பாக மெட்ரோ தேவை. இப்போ நிறைய பேருக்கு இது வந்து கார் பைக் இருந்தாலும் அது யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. எல்லாமே ஒரே கார் ஒரே பைக்கில் போக முடியாது இல்லை. மெட்ரோனா யார் யார் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் இறங்கலாம். நிறைய விஷயம் யோசிக்க மாட்டார் அவர், யோசிக்காமல் நிறைய விஷயம் பேசுகிறாரு. ஆனால் அதையும் சில பேர் ஆதரிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இப்போ எல்லாருமே கார் விட்டுட்டு மெட்ரோவில் வரதுக்காக விருப்பப்படுறாங்க. எல்லா மெட்ரோ ஸ்டேஷனில் கார் வச்சுட்டு போயிட்டு லாங் டிஸ்டன்ஸ் போகணும், ஏர்போர்ட் போகணுன்னா கூட காரை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு ஏர்போர்ட் போயிட்டு ஈஸியாக வந்துடுறாங்க. பொதுமக்களுக்கு மெட்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டயத்துக்கு ரீச் ஆக முடியும். இப்போ ஆட்டோ ஸ்பேருன்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக அதுவும் ஏறிடுச்சு, பிகாஸ் ஆஃப் பெட்ரோல் சார்ஜஸ். ஸோ மெட்ரோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொதுமக்களுக்கு. அது அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து மெட்ரோ நல்லா இருக்குது. நானும் பைக் இருக்குது, கார் இருக்குது, இருந்தாலும் மெட்ரோ லைக் பண்ணிட்டு மெட்ரோலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த 2ஆம் கட்டம் நடந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரீ ஆகிடும் நினைக்கிறேன். இது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா சார்? மெட்ரோ இது 2008-10 அந்த டைமில் வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது கொண்டு வந்தது. இந்த திட்டம் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா சார்? அவர் கலைஞர் கொண்டு வந்தார். அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க.